Hi dudes, welcome back to Loop Tech YouTube channel. நம்மளோட CPU-ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டைப்பில் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HDD சொல்லுவாங்க, அதாவது வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவு. இன்னொன்று வந்து SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த SSD வந்து நமக்கு வந்து 1 TB வந்து 10,000 வந்து வருது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB வந்து நமக்கு வந்து 3000 வந்து கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து ஏன் வந்து இவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ், அப்படி ரெண்டுத்துக்கும் வந்து என்னதான் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது, இந்த ரெண்டுத்தில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும், இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து புட்டு வந்து வைக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் டிவைஸும் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் நம்ம வந்து பல வருஷமாக வந்து யூஸ் வந்து பண்ணிருக்கோம். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CD வந்து இருக்கும். அந்த CD வந்து எனி டைம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். அந்த CDக்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டா எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோர் வந்து ஆகும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். அதனாலே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா டோட்டலாக வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டோட்டல் டேமேஜ் வந்து ஆகிடும். நம்ம அப்படியே வந்து SSD பக்கம் வந்து வந்தோம்னா, இந்த SSDக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து சிப்பு தான் வந்து இருக்கும். அந்த சிப்புக்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் வந்து ஆகும். அதனால் வந்து இந்த SSDயை நம்ம வந்து கீழே போட்டாலும் அதிகமான டேமேஜ் வந்து ஏற்படாது. அதுக்கு நம்ம வந்து அடிக்கடி கீழே போட்டு வந்து விளையாடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக வந்து புரிய வைக்கணும்னா, நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து CD வந்து யூஸ் வந்து பண்ணிருந்தோம். அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளேயும் வந்து உள்ளே வந்து ஒரு CD வந்துருக்கும். அந்த CDக்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் வந்து ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து அப்கிரேட் வந்து ஆகிட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்க்கு வந்து அப்கிரேட் வந்து ஆகிட்டோம். பென்ட்ரைவோட டெக்னாலஜி தான் வந்து SSD. எப்படி வந்து பென்ட்ரைவ்க்குள்ளே வந்து சிப் மட்டும் தான் வந்து இருக்குமோ, அதே மாதிரி தான் வந்து SSDக்குள்ளேயும் வந்து சிப் மட்டும் தான் இருக்கும். அந்த சிப்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டா வந்து சேவ் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கும் இந்த SSDக்கும் வந்து என்ன வந்து மேஜர் டிஃபரன்ஸ்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மட்டும் தான் வந்து டிஃபரன்ஸ். இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து உங்கள் CPU-ல வந்து யூஸ் வந்து பண்ணிங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து உங்கள் OS ஏதாச்சும் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுவீங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் CPU வந்து OS வந்து பூட் பண்ணதுக்கே வந்து ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஆனால் வந்து இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா SSDக்கு வந்து வராது. ஏன்னா SSDக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து சிப் மட்டும் தான் வந்து இருக்கும். அந்த சிப்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் வந்து ஆகும். இந்த SSD-யை வந்து உங்கள் CPU-ல வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து OS பூட்டிங் ஸ்பீட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் வந்து பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிளிப்பை வந்து பாருங்கள். இந்த கிளிப்பில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா SSD வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து OS வந்து பூட் வந்து பண்ணுறாங்க. OS வந்து பூட் ஆகிற டைமே வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து பூட்டிங் டைம் வந்து எடுத்துக்குது. ஆனால் வந்து SSD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு வந்து OS வந்து பூட் பண்ணி வந்து கொடுத்துது. இப்போ வந்து நல்லாவே வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்பீட் மட்டும் தான் வந்து டிஃபரன்ஸாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். SSD வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 TB வந்து 3000க்கு வந்து கிடைக்குது. ஆனால் SSD வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 TB வந்து 10,000 வரைக்கும் வந்து வருது. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா SSD வந்து 1 TB எல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, 240 GB தான் வந்து வாங்குவாங்க. எதனால் வந்து 240 GB தான் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கு இல்லை வந்து SSD வந்து வாங்க போகிறீங்கன்னா எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும், இப்போ நம்ம வந்து அதை பற்றி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்குறீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து Seagate, WD இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 TBக்கு மேலே இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸை மட்டும் தான் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. நம்ம லோக்கல் ஷாப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 GB கூட வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த 500 GB எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து மேட் வந்து பண்ணது. லோக்கலில் மேட் பண்ணுற அந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து அதிகமாக வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு பிராண்டில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்குறீங்கன்னா 1 TB இல்லை 1 TBக்கு மேலே வந்து வாங்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து SSD பக்கம் வந்து வரலாம். SSDயில் வந்து என்னென்ன நல்ல பிராண்ட் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Seagate, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா WD, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன், ஃபோர்த்து சாம்சங் அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசல். நீங்கள் வந்து SSD வந்து வாங்குறீங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் வாங்குங்க. இந்த கம்பெனி தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோக்குள்ளே வந்து SSD வந்து வாங்குறதா இருந்தால் எல்லாருமே வந்து 240 GB தான் வந்து வாங்குவாங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். அது ஏன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொல்கிறேன். SSD வந்து நம்ம வந்து 1 TB வந்து வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து 10,000 வரைக்கும் வந்து செலவு வந்து பண்ணணும். ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்க்காக வந்து 10,000 எல்லாம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க CPU-ல வந்து இந்த SSD 240 GB வந்து பிரைமரி ஸ்டோரேஜாக வந்து யூஸ் வந்து பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB இல்லை 2 TB வந்து அவங்களோட செகண்டரி ஸ்டோரேஜாக வந்து ஆட் வந்து பண்ணிப்பாங்க. இப்படி நம்ம வந்து SSD வந்து பிரைமரி ஸ்டோரேஜாக வந்து யூஸ் வந்து பண்ணதால
இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த எஸ்எஸ்டியில் தான் வந்து ஓஎஸ் எல்லாத்தையும் வந்து பூட் வந்து பண்ணுவோம். அதே நேரம் வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இந்த எஸ்எஸ்டியில் தான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுவோம். அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஓஎஸ் பூட்டிங் ஸ்பீடும் அதிகமாக வந்து கிடைக்கும், சாஃப்ட்வேரும் வந்து நமக்கு வந்து வேகமாக வந்து ஒர்க் ஆகும். இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து செகண்டரி ஸ்டோரேஜாக வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டர் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைப்போம். அது இல்லாமல் கேம்ஸு மூவிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் வந்து பண்ணி வைப்போம். அதனால் வந்து உங்கள் சிபியில் வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்டி வந்து யூஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா பிரைமரி ஸ்டோரேஜாக வந்து 240 GB எஸ்எஸ்டி வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். செகண்டரி ஸ்டோரேஜாக வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து 1 TB இல்லைனா வந்து 2 TBன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசி டாபிக் வந்து வந்துட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்டி வந்து சூட் ஆகும், இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பிசி வந்து பில்டு வந்து பண்ணுறீங்கன்னா அந்த பிசிக்கான அமௌண்ட் வந்து ஒரு 20,000 தான் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி பக்கம் வந்து போவேனா. ஏன்னா வந்து உங்கள் பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான். அந்த 20,000ல் வந்து 4,000 வந்து எஸ்எஸ்டிக்கே வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சரியாக வந்து வராது. அதனால் வந்து உங்கள் பிசி பில்டு வந்து 20,000 தான் வந்து பட்ஜெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 30 மேலே வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எஸ்எஸ்டியை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 30,000க்கு வாங்குற பிசியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அந்த நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கூட வந்து இந்த எஸ்எஸ்டியும் வந்து ஆட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் ஷாப்பில் தான் போயிட்டு உங்களோட பிசியை வந்து பில்டு வந்து பண்ண போறீங்கன்னா அவங்க லோக்கலில் வந்து பண்ணி தரவங்க வந்து உங்களை கேட்காமே வந்து ஹார்ட் டிஸ்க்கை தான் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் வந்து போட்டு தருவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிவிடுங்க, எஸ்எஸ்டியை வந்து பிரைமரியாக போட்டு செகண்டரியாக வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து போட சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சொல்லலைன்னா அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க்கை தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் வந்து போட்டு தருவாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இந்த எஸ்எஸ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து 3 டைப் வந்து இருக்கும். செட்டா, NVMe, M.2ன்னு சொல்லிட்டு இதுமாரி வந்து 3 டைப் வந்து இருக்குது. இந்த 3 டைப்பை பற்றி வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது இருக்கும். பாய்.